இல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவோட ஒரு முக்கியமான தூண். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய அரசியல் பூகம்பம். உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? அதிமுகன்னு தனியா ஒரு கட்சி யோசிச்சு பாருங்க, சினிமாலும் அரசியலும் ஒன்னா சேரும்போது என்னெல்லாம் நடக்கும்னு. சில சமயம் அது ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கும். அப்படி தமிழ்நாடு வரலாற்றிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறது ஒரு ஸ்டேட்டோட அரசியலையே மாத்தி போடுமா? முடியுமா அப்படி? இந்த கேள்விக்குள்ள தான் நாம இன்னைக்கு ஆழமா போக போறோம். இதுக்கான பதில் நம்ம வரலாற்றிலேயே ஒழிஞ்சிருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையில. வாங்க, முதல்ல டைம் டிராவல் பண்ணி 1970களோட ஆரம்பத்துக்கு போலாம். அப்போ தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருந்துச்சு? திமுக தான் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா மேலோட்டமா பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் உருவாயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஒரு பரபரப்பான காலகட்டம் அது. அப்போ 1972ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவோட ஒரு முக்கியமான தூண். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய அரசியல் பூகம்பம். உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? அதிமுகன்னு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு.